ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக மல்லி தான் போராடிட்டுருக்காங்க. மல்லி தான் அப்படியே உயிரை விட்டு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்ட நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நம்ம எல்லாரும் போகிற வழியில் போனால் கண்டிப்பாக அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது, அதாவது வெண்பாவை. அதனால் நம்ம வேறு வழியில் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி நிறைய ரூம் இருக்குது இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் ஜன்னல் வழியாக பார்க்கலாம். அப்போ தான் நம்ம பொண்ணு கிடைப்பா, ஒருவேளை அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஒரு ஸ்டோர் ரூமோடைய இதில் வெண்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பாவை எப்படி காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு இப்படிக்கும் அப்படிக்கும் இது பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு வென்டிலைட் மூலிமா அந்த வழியே உள்ளே பூந்துடுறாரு. அதுக்கப்புறம் வெண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்க்குறாரு. வெண்பா மயக்கத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து வெண்பாவோட முகத்தில் அடிக்க வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா எப்படியோ வந்துட்டிங்களா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா குட்டி, நீ கவலைப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை, அப்பா நான் வந்துட்டேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா குழந்தைய கட்டி பிடிச்சி தழுவி குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து, வா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டோர் ரூமோட கதவை உடச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும் எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அப்படியே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷத்தோடு ஓடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரவுடிங்க பார்த்துட்டு, ஐயோ அந்த பொண்ணை பிடிக்கிறா அப்படின்னதும், ஐயோ சாமி இந்த வேலையுமானா அந்த விஜய்கிட்ட ஏற்கனவே நான் வாங்க அடி போதும், அவன் கொடைக்கானலில் எங்களை வச்சு பொழப்பொலன்னு பொழந்தான் பாரு, ஐயோ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் யோசிக்க, அதுக்கப்புறம் அந்த ரவுடி போலீஸ் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் முழிக்க, அதுக்கப்புறம் அந்த நர்ஸு பொண்ணு இருந்துக்கிட்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ இந்த குழந்தை அவங்க அப்பா கூட சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் ஓடுறாங்க பாருங்க. அப்பா தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த மல்லி இருந்துக்கிட்டு, வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மல்லியம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு வெண்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மல்லியும் நிறையா முயற்சி பண்ணாலே, அதனால் மனசு மாதிரி நம்ம விஜய் இருந்துக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம குழந்தை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்கார பொம்மை இருக்கு இல்லையா, அந்த ராஜேஸ்வரி அவ இருந்துக்கிட்டு அந்த கதவு பின்னாடி நின்றுட்டு யோசிச்சுட்ருக்க, விடக்கூடாது, இதை விடவே கூடாது, எப்படியாச்சும் இந்த எரிஞ்சிட்ருக்கிற நெருப்பை அணைய விடக்கூடாது, இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது அணைய விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இழக்க வேண்டியது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பிளானை பண்ணேன். ஆனால் அந்த பிளான் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற போகிறதில்ல. அதுக்கு காரணம் அவளுடைய கெட்ட எண்ணம் தான். அவள் எப்படியாவது இந்த இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடணும், நம்ம நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. இங்கே ஏற்கனவே வெண்பா, மல்லி, அதுக்கப்புறம் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடும்பமாக சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வெண்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனதும் ஆரத்தி எடுத்து அவங்க 3 பேரும் உள்ளே கூப்பிட்டு போக, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வெண்பா குட்டி நீ இனி தனியால் இல்லை, உனக்குன்னு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ யாரோ ஒருத்தங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க மல்லியம்மா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, ஆமாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சேர்ந்து சந்தோஷப்படுறாரு. இத்தனை நாள் கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு மல்லியை கண்டுக்காத இருந்த நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இப்போ வெண்பாக்காக அந்த குழந்தைய ஏற்றுக்கிறாரு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் எல்லாருக்குமே தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் அது எல்லாமே சரியாயிடும், இனிமேலும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானமாகி இனிமேல் பிறக்க போகிற குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ தான் வெண்பாவிலேருந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.